ஃபர்ஸ்ட் சைனஸ் பிரச்சனைக்கு பார்க்க வந்தேன். சைனஸ்னா எத்தனை வருஷமா இருந்துச்சு? என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு உங்களுக்கு? எனக்கு 1 இயரா இருந்துச்சு. ம். நான் அத வந்து நம்ம ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு 3 மந்த்தா தொடர்ந்து தலை வலிக்கிறது. அப்புறம் இந்த ஃபேஸோட ஓவர் பெயினா இருந்துச்சு. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க அந்த மாதிரி நீங்க பாக்குறதா. கண்ணுல நீர் வருமா தலைவலிக்கல? அதுக்கு ஏதாச்சும் 10 போட்டா வரும். 10 போட்டா நீர் வரும். என்னென்ன பண்ணல சைனஸ் அதிகமாகும்? தலை குளிக்கல, ஒரு ஜில்லுன்னு பொருள் சாப்பிடல, அந்த மாதிரி எந்த மாதிரி இருக்கல அதிகமாகும்? தலை குளிச்சுட்டு அது நல்லா தோட்டாம இருந்தா அந்த மாதிரி டைம்ல இருக்கும். பிளஸ் வந்து இந்த கூலிங்கான ஐட்டம் சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சீசன்ல இந்த மழை சீசன்லயும் ரொம்ப ஹெவியா இருக்கும். சரி, ஓகே. இப்போ அங்க இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, எவ்வளவு சீக்கிரம் சரியாச்சு உங்களுக்கு? நான் வந்து 2 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எனக்கு 1 மந்த்லயே கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரணுங்கிறதுக்காண்டி 2 மந்த் எடுத்தேன். அதை எடுத்துட்டு கொஞ்சம் இன்னும் பெட்டரா ரிலீஃப் ஆச்சு. அப்புறம் என்னன்னா சம்டைம்ஸ் ஜலதோஷம் பிடிச்சா கூட நான் சிறப்பு அந்த இதை குடிப்பேன். கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஜலதோஷம் வர்ற மாதிரி இருந்தா கூட வராது நம்மளுக்கு. ஓகே, இப்போ எடுத்து நல்லாதான் இருக்கு. தூக்கம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? தூக்கம் நல்லா வந்துச்சு. நல்லா தூக்கம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க வரும்போது தலையில என்னமோ தேய்ச்சிட்டு அப்படியே அழுகையோட கண்ணீரோட வந்தீங்க இல்லையா? வந்துட்டு அதுக்கப்புறம் ஆனா நான் உங்களை அப்ப நேர்ல கூட பாக்கல, போன்ல தான் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க. ரொம்ப முடியல, மெடிசன் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற நிலைமையில தான் வந்தீங்க. 1 மந்த்ல எனக்கு கண்டிப்பா நான் நினைச்சு நீங்க சொன்னபடி 15 டேஸ் ரெக்கவர் ஆகும்னு நான் தொடர்ந்து 1 மந்த் எடுத்தேன். 1 மந்த் கூட சொல்ல முடியாது, 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு 15 டேஸ் 1.5 மந்த் எடுத்தேன். ரிலீஃப் ஆயிடுச்சு எனக்கு. நல்லா ரிலீஃப். இப்போ அது சம்பந்தமா உங்களுக்கு எந்த தொந்தரவும்? அது சம்பந்தமா எனக்கு எந்த தொந்தரவும். ஏன்னா இப்போ தலைவலி இருக்கும்போது நீங்க வேலைக்கு போகையில உங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா? நம்ம அங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஆனா தலைவலியும் இருக்கும், அதையும் மேனேஜ் பண்ணணும். தலைவலி இருக்கையில உங்களுக்கு பசி தூக்கம் அந்த இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? என்னால தூங்க முடியல. எனக்கு ஸ்ட்ரெஸ் ஓவரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு ஃபீல் ஆச்சு. நான் பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசுற மாதிரி அந்த தலைவலியிலேயே என்னால தாங்க முடியாம அதுகள்ட்ட கொஞ்சம் எமோஷனல். அப்போ அந்த பெயினோட இருக்கையில ஒரு காலைல எந்திரிக்கையில அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு இல்ல, அததான் கேக்குறேன். டயர்டா இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து அந்த கோல்டு கிளைமேட்லாம் உங்களுக்கு செட் ஆகிக்குது இல்லையா? ஆமா. தலை குளிக்கையில தலைவலி வருதா இப்போ? இப்ப அவ்வளவுதான் இல்ல. நான் நல்லா காய போட்டு அந்த மாதிரி பண்றதுனால. சரி, நீங்க சரியாகும்னு நினைச்சீங்களா இங்க வரும்போது? எனக்கு டவுட்ல தான் நான் வந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல, அதனால டவுட்ல தான் வந்தேன். ஆனா இவ்வளவுக்கு கியூர் ஆகும்னு நினைக்கல. ஓகே, இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? ஹாப்பியா தான் இருக்கேன். தேங்க்ஸ்.